விஜயாவோட பணம் பார்வதி வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணியும் எப்படியாவது அங்கே போய் நம்ம ஆன்ட்டிகிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்குற மாதிரி டேரெக்டாக பார்வதி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது விஜயாவுமே அங்கே வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த பக்கம் வந்து பார்வதி கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு சைடு சோல்டர் வலிக்கிற மாதிரி இருக்கமா, கொஞ்சம் எனக்கு மசாஜ் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து ரோகிணி இருந்துட்டு சரி நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்வதிக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கிட்ட விஷயத்தை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ரோகிணியும் இந்த பக்கம் டேரெக்டாக பார்வதி கிட்ட இந்த மாதிரி விஜயாவுக்கு பணம் வந்துச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, பேங்க்ல போட்டாங்களா இல்ல இந்த மாதிரி வீட்லயே வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே டைம் பார்வதியுமே இருந்துகிட்டே இல்லம்மா இந்த மாதிரி வந்து பேங்க்ல போட்டா இப்போதைக்கு பிரச்சனை ஆயிடும், கொஞ்ச நாள் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் கொடுத்துருக்கா, நான் தான் என்னோட கபோர்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்ட உண்மையை உளறிடுறாங்க. அதே நேரம் உளர்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது விஜய் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னது. உடனே ரோகிணி கிட்ட இங்க பாரு ரோகிணி, நான் உங்ககிட்ட தெரியாம இந்த விஷயத்த சொல்லிட்டேன், இந்த விஷயம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்ட பார்வதியுமே கேட்கறாங்க. இதை கேட்டோன்னா ரோகிணியுமே இருந்துட்டு நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் எக்காரணத்தை கொண்டு வெளியில போகாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே எப்போ போல மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்வதியுமே கொஞ்சம் உட்காருமா நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட ரோகிணியுமே டேரக்டா இங்கே பார்வதியோட பெட்ரூம் போயிட்டு அவங்க கபோர்டில் இருந்து அந்த பணத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்து வேக வேகமாக தன்னோட பேக்கில் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹாலுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் பார்வதியுமே இருந்துக்கிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க அதை குடிச்சிட்டு ரொம்பவே வந்து வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியுமே இருந்துக்கிட்டு எதுக்காகமா ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை ஆண்டி எனக்கு ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்க, நான் போய் ஆகணும், அத்தை வந்தாங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் விஜயாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பார்வதி எனக்கு என்னமோ நம்ம பணம் நம்ம வீட்டில் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பணத்தை வச்சுட்டு இருக்கிறது உனக்குமே கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும், அதனால பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, நான் போய் பேங்க்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதிட்டு அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பார்வதியுமே சரி எனக்கும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த கபோர்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது சொல்லப்போனா கபோர்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட கேட்கறாங்க. உடனே விஜயாவே இருந்துகிட்டு என்ன பார்வதி விளையாடுறியா, பணத்தை நான் அவங்ககிட்ட தானே கொடுத்தேன், எவ்வளவு தைரியம் இருந்தா காணாம போச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பார்வதி இருந்துகிட்டு இல்ல இந்த மாதிரி வந்து நான் வச்சிருந்த இடத்துல பணம் இல்ல, நீ தான் எடுத்துட்டு போனியா, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயாவும் இருந்துகிட்டு இங்க பாரு நானே அந்த பணம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட அக்கௌண்ட்ல போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு போனேன், ஒருவேளை என்ன பாக்குறதுக்காக இங்க மீனாவோட வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல அவங்க திருடி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பார்வதியும் இருந்துகிட்டு ஏன் விஜய் இப்படி தேவலாம் பழி போட்டுட்டு இருக்க, அவங்க குடும்பத்தோட வந்தவங்க ஹாலில் மட்டும்தானே இருந்தாங்க, நம்மளும் ஹாலில் தான் இருந்தோம், நம்ம கிட்ட பேசிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க, அப்புறம் அவங்க திருடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ சொல்றதும் சரிதான், அப்புறம் வேற யார் இப்படி இந்த வீட்டுக்கு வந்தது, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்த பணம் எப்படி காணாம போச்சு, எனக்கு உண்மை சொல்லு பார்வதி, யாராவது இந்த வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் பார்வதியும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இந்த மாதிரி வீட்டுக்கு ரோகிணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ இப்போ ரோகிணி மேலே சந்தேகப்படுறியா, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அவ மேலே எதுக்கு நீ சந்தேகப்படுற, சொல்ல போனால் அவகிட்ட இல்லாத பணமா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே பார்வதியுமே இருந்துக்கிட்டு நீ நினைக்கிறது தப்பு, எப்பேற்பட்ட பணக்காரங்களா இருந்தாலும் பணம்னு வர்றப்ப எல்லாரும் ஆசைப்படத்தான் செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நான் அவளுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்பவே வந்து பதட்டமா இருந்தா, வேக வேகமே என்னோட நான் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறத பற்றி மட்டும் தான் யோசிச்சா, அதை விட முக்கியமா அவள் பியூட்டி பார்லரில் வேலை இருக்குன்னு சொல்லி போனா, நீ பேசாம ரோகிணிட்ட ஒரு டைம் கால் பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயா கிட்ட சொல்றாங்க. அப்ப விஜயமே இருந்துகிட்டு அவ பியூட்டி பார்லர் தானே இருப்பா, நான் பேசாம பார்லருக்கே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாமே வேக வேகமா ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க பார்லருக்குமே வராங்க. பார்லருக்கு வந்து இங்க ரோகிணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இன்னைக்கு அவங்க லீவ் போட்டாங்க, இன்னைக்கு வரலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாமே இருந்துகிட்டு கொஞ்சமா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. சரி இருக்கட்டு அவ லீவ் போட்டா பரவாயில்ல, நீங்க வேலையெல்லாம் சரியா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க பார்லர்ல ஒர்க் பண்ற எல்லாருமே இந்த பக்கம் வந்து விஜயாவை திரும்பி பார்த்து நீங்க யாரு முதல்ல, நீங்க எதுக்காக எங்களை வேலை பார்க்க சொல்றீங்க சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயாவே இருந்துகிட்டு இது ரோகிணியோட பார்லர் தானே, அப்ப என் பேர்ல தானே இந்த பார்லரே இருக்கு, அப்ப நான் தானே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃபுமே விஜயாவை பார்த்து சிரிச்சுட்டு என்ன மேடம் இன்னும் உங்களுக்கு உண்மையே தெரியாதா, ஏற்கனவே ரோகிணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பார்லரை வித்துட்டாங்க, இந்த பார்லருக்கு வேற ஓனர், சொல்ல போனா ரோகிணியுமே இதே பார்லர் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்க ஒன்றும் ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்ன சொல்றீங்க என்கிட்ட போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உங்ககிட்ட ஏமா நான் அவங்க போய் சொல்லணும், முதல்ல வெளியே போங்க, கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜயாவுமே வெளியில அமைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் கோபத்தோட வெளியில வந்த விஜயாவுமே இந்த பக்கம் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ரோகிணி எங்க இருக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி பார்லர் வேலையை வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லப்போனா அவங்க எங்க போயிருக்காங்கன்னா சிட்டி கிட்ட பணத்தை கொடுக்க தான் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட இங்க பாரு ரோகிணி நானும் உன்னோட பார்லர்ல தான் இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல ஆண்டி ஒரு பார்லர் வேலையை வெளியில வந்தேன், நான் லீவ் போட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே சரி நீ லீவ் போட்டு போனதெல்லாம் இருக்கட்டு, நான் இப்போ உன்னை மீட் பண்ணோம், நீ உள்ள
முதல்ல பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ஆண்டி, நான் வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நான் உங்ககிட்ட பார்க்கில் வச்சு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, முதல்ல நீ பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த காலை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணிக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம பணம் எடுத்த விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சா, இல்லை அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர் வேற போயிருக்காங்களே, அப்போ அங்கே ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்த 2 லட்ச ரூபா பணத்தையுமே இந்த பக்கம் சிட்டிகிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு சிட்டி, இதுக்கு மேலே எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, முதல்ல இந்த 2 லட்ச ரூபா பணத்தை வச்சு அந்த பிஏ தினேஷை சீக்கிரமா சரி பண்ணுங்க, இதுக்கு மேலே என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரோகிணியுமே சொல்லிட்டு டேரக்டா வேக வேகமா பார்க்க பார்த்து போயிட்டு இருக்காங்க.